இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனால், அது வடநாட்டிலலாம் போனால் ஆஞ்சநேயர் செந்தூர காப்போடையே இருப்பார். ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வளோவா பார்க்க முடியல. ஆனால் வடநாட்டில் ஃபுல்லாகவே ஆஞ்சநேயர் செந்தூரத்தில் தான் இருப்பார். இதற்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த ராவணனை ராமர் வதம் பண்ணி முடித்த உடனே சீதை செந்தூரம் இட்டுக்கொள்கிறாள், அந்த மாங்கல்யத்திலையும் நெற்றியிலும். அப்போ அந்த செந்தூரம் வெற்றிக்கொள்வது எதனால் என்று சொன்னால், இந்த வெற்றி அனுமனால் ஏற்பட்டது, அனுமனால் ஏற்பட்ட வெற்றி என்று சொல்லி செந்தூரத்தை இட்டுக்கொள்கிறாள், அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக. எனவே தான் அந்த அனுமனால் ஏற்பட்ட வெற்றியை நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் அந்த அனுமனுக்கு அந்த செந்தூரத்தை சாற்றி வழிபடுகிறார்கள். அதில் வடநாட்டுக்காரர்கள் அந்த ராமபக்தியிலே திளைத்திருப்பதனால், அந்த அனுமர் பக்தியில் திளைத்திருப்பதனால் அனைவரும் அந்த செந்தூரத்தை முழுவதுமாக சாற்றி வழிபட்டுக் கொள்கிறார்கள். இங்கும் கூட நாம் செந்தூரத்தை ஆஞ்சநேயர் கோயிலில் இட்டுக்கொண்டு தான் வழிபட்டு வருகிறார்கள். நம்முடைய தமிழர் மரபில் கூட மன்னர்கள் காலத்தில் மன்னர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி மகாராணி மட்டும் இல்லாமல் அனைத்து அந்த மறவர்குல மக்களும் அந்த சத்திரியகுல மக்கள் பெண்டிரும் கணவனுக்கு செந்தூரம் இட்டு தான் அந்த போருக்கு வழியனுப்பி வைத்துக் கொள்வார்கள். எனவே செந்தூரம் என்பது இங்கும் இன்றும் வெற்றி திலகமாக இருக்கிறது.